அவர் பேசின அவரு நல்லா துணி பத்தி நல்லா பேசினாரு. ஆனா வெரி சேட், ஒரு 10-15 பேர் தான் இருக்கும். ஆனா நீங்க கேட்டிருந்தா நல்ல ஆசீர்வாதமா இருக்கும். ஏன் நீங்க வரல, உங்களுக்கு யார் தடை செஞ்சது, இதெல்லாம் நம்ம பேச போறோம். நீங்க தெரியும் ஆனா நீங்க வரல. இல்ல பாஸ்டர் எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ கடவுள் வந்து என்ன செய்வார், உங்களை மன்னிப்பார். Let's go to the word. Let's pray. Let's go to லூக்கா புஸ்தகம் 16வது அதிகாரம் 19ல இருந்து நீங்க என்ன செய்யணும்னா 27 மட்டும் வந்து படிங்க. 27 until 27. அவங்க படிக்கும் போது you see your English Bible, you see your Tamil Bible. Okay, praise the Lord. Let's pray now. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாபரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். 20 லாசரு எனும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யனுடைய வாசல் அருகே கிடந்து 21 அவனுடைய மேஜையில் இருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. 22 பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். 23 பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். 24 அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீ எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிரம் பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டார். 25 அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடிருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். 26 அதுவல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனமுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். 27 அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு. ஓகே, போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நீங்க நிறைய அந்த முழு புஸ்தகம், புதிய ஏற்பாடு நீங்க முழு புஸ்தகம் நீங்க படிக்கும் போது ஆண்டவர் வந்து ஜோடியா பேசியிருக்கிறாரு. நீங்க மத்தேயு புஸ்தகம் எழுத வேண்டாம். மத்தேயு புஸ்தகம் 24 31 எழுதப்பட்டிருக்கு. செம்படி ஆடு, வெள்ளை ஆடு. அப்போ செம்படி ஆடு வந்து டிஃபரெண்ட் கேரக்டர், வெள்ளை ஆடு வந்து வேற கேரக்டர், அவங்க சுபாவம் வந்து வேற சுபாவம். அப்புறம் மத்தேயு புஸ்தகம் இதெல்லாம் பாஸ்டர் சிவன் பேசினாரு. புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தி இல்லாத ஸ்திரீ, 2 கேரக்டர். கிறிஸ்தவர்கள் தான் ரட்சிக்கப்பட்ட அவங்க சுபாவம் வந்து வேறு மாதிரி சுபாவங்கள். அப்புறம் லூக்கா புஸ்தகம் 10:39 இருந்து 42 வரை மேரி அப்புறம் மார்த்தா. மேரி நீங்க பாருங்க, மேரி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, தேவ சமூகத்தில் காத்திருந்து வசனத்தை கேட்டு கொண்டே இருந்தாங்க. அப்புறம் மார்த்தா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ கேரக்டர்ஸ் டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ். ஏன் இப்படி ரட்சிக்கப்படும் போது ஒரே டைம்ல ரட்சிக்கப்படுறாங்க, ஆனா ஏன் இப்படி மாறுறாங்க? சில டைம்ல என்ன கூட தெரியாது ஏன் அப்படி மாறுறாங்க. தயவு செய்து நீங்க நானு என்ன செய்யலாம், நம்ம வந்து மேரி போல இருக்கணும். இல்லாட்டி நீங்க இன்னைக்கு வந்து மாத்தா போல இருந்தா அந்த வசனத்தை படிச்ச பிறகு நீங்க என்ன செய்யணும், மேரி என்ன செய்யணும் நீங்க செய்யணும். அப்புறம் அடுத்தது வந்து செம்படி ஆடு, வெள்ளை ஆடு. அப்புறம் செம்படி ஆடு வந்து நீங்க ஆடு பார்த்தா
சுத்தமுள்ள ஆடுகள் பாத்தீங்களா? அப்படியே சண்டை போட மாட்டாங்க நினைக்கிறதல்ல, ஒரே கும்பலமா சுத்திக்கணும். ஆனா வெள்ளையாடு நீங்க பாருங்க, முட்டிக்கிட்டே இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் கேரக்டர்ஸ். அப்போ நீங்க இதெல்லாம் நான் பேசிட்டேன். அப்போ நீங்க செம்மறியாடா வெள்ளையாடா? அப்போ நீ வெள்ளையாடு மாதிரி ஜீவிச்சிருந்தா உடனே நீங்க என்ன பண்ணணும்? செம்மறியாடு நீங்க போயிடணும். அப்போ இந்த கால வேலையில ரெண்டு நரக பத்தி 54 டைம்ஸ் நரக பத்தி எழுதப்பட்டிருக்கு. ஓகே, நரகம் 54 ஹெவன் பரலோக பத்தி 327 எழுதப்பட்டிருக்கு. இப்போ ஆண்டவர் பாருங்க, அவர் தரித்திரர், அவர் ஏழை இல்ல, தரித்திரர், beggar and the rich man. அப்போ ரெண்டு பேருடைய கேரக்டர்ஸ் அவரு பேசுறாரு. இன்னைக்கு தரித்திர பாருங்க, 19வது வசனத்தை நம்ம 19வது வசனத்தை படிக்கும் போது 19, ஓகே, ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தார். 2வது 20வது வசனம், லாசரஸ் என்ன பேர் உள்ள ஒரு தரித்திரன் இருந்தார். அவன் பருட்கள் நிறைந்தவனா அந்த ஐஸ்வர்யவனுடைய வாசலுடனே கிடைந்த அதையெல்லாம் சாப்பிட்டாரு. அவர் மேசையில் இருந்த ஒழுங்கா சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுருந்தாரு. அப்போ 21 என்ன சொல்லப்பட்டீங்கன்னா, அவனுடைய 2 பேரு என்ன செஞ்சாங்க? 2 பேரு மரித்தாங்க. 2 also died. இதில் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். 2 செத்த பிறகு என்ன சொல்லப்பட்டிருக்கு? 22 மணி சிஸ்டர். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டார். ஓகே. ஐஸ்வர்யவானி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஓகே. அப்போ இதுல கொஞ்ச நேரம் ஐஸ்வர்யவான் பத்தி நம்ம பேசுவோம். பாஸ்டர் ஐஸ்வர்யவான் நிறைய காரியங்கள் பேசியிருப்பாரு. இவர் தான் மிஸ்டர் ஜான். நோ ஜான் ஹியரா? ஜான். இவர் தான் மிஸ்டர் ஜான். இவரு நிறைய சபைக்கு செஞ்சிருக்கிறாரு. அந்த கிராமசன் வாங்கி கொடுத்திருக்காரு, இது கொடுத்திருக்காரு, அது கொடுத்திருக்காரு, எல்லாம் கொடுத்திருக்காரு. அவரை பத்தி நிறைய ஜனங்கள் பூவெல்லாம் 1000 சில பேர் பணக்காரங்களுக்கு 300, 500 இதெல்லாம் ரீத்தெல்லாம் கொடுக்குறாங்க. நிறைய பேர் அவங்க அடக்கத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா தரித்திரன் மரித்தாரே, என்ன நடந்துச்சுங்க? இதுதான் நீங்க கவனிக்கணும். தேவ தூதர்னால ஆபிரகாம் மாடிக்கு போய் கொண்டிருக்கார்கள். ஆனா ஐஸ்வர்யவன் மரித்தாரே, அவரை பத்தி கடவுள் ஒண்ணுமே பேசல. சட்டம் எல்லாம் நினைப்பாங்க தரித்திரன் என்ன மாதிரி அடக்கம் பண்ணாங்க தெரியாது, என்ன மாதிரி அடக்கம் பண்ணாங்க தெரியாது. சில டைம்ல தூக்கி வீசிருப்பாங்க. தரித்திரன் செத்துட்டாரு அப்படி தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனா இவரு அழகா ஆண்டவர் மடியில உட்கார்ந்துட்டு சுகமா இருக்கிறாரு. இஸ் வெரி பீஸ்ஃபுல். ஆனா ஐஸ்வர்யவான் நரகத்தில் வேதனைப்படுகிறாரு. சரி, இப்ப தரித்திரன் பத்தி கொஞ்ச நேரம் நம்ம பேசுவோம். எத்தனை பேரு 21 நாய்கள் அந்த அவன் பருட்களை நக்கிட்டு. அப்போ நல்ல படிக்கலாம் சொல்லுங்க. நாய்களே, நாய் மட்டும் இல்லை,
அப்போ பருக்கள் come and lick their all his sores, body sores. How எப்படி அந்த நாய் ஒரு நாய் கவனிப்படுக்கே. அப்போ நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளை காலையில் சாயங்காலம் ராத்திரி நாய் வந்து என்ன செய்யும், அவரை அந்த பருக்கள் நக்கிக்கிட்டே போகும். ஆனா அவருடைய சாப்பாடு ஆண்டவர் வந்து எங்க சாப்பிடுறாரு? ஐஸ்வர்யம் உள்ளவோட சாப்பாடு. ஆனா இலாஜா போகும்போது ஆண்டவர் எங்க அனுப்புனாரு? விதவி வீட்டுக்கு அனுப்புனாரு. பாருங்க, இங்க வந்து ஐஸ்வர்யம் வீட்டுக்கு, அவங்க வந்து ஐஸ்வர்ய வீட்டுல சாப்பாடு, நல்ல சாப்பாடு இருக்கும். அப்போ இவருக்கு சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லை. ஆனா நாய் யார் நாய் அனுப்புனாராங்க? நமக்கு யாரு சொந்தமா நாய் போயிருக்குமாங்க? நாய் சொந்தமா போவாங்க தெரியாது. யாரு இந்த நாய் நக்கிறது வந்து உங்களுக்கு என்ன தெரியுமா? நாய் பத்தி சில காரியங்கள் நான் சொல்லிட்டு போயிடுறேன். நான் பேதுரு புஸ்தகம் 2 பேதுரு 2வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லிச்சு, நாய்கள் கக்கினது தின்னும். நாய் என்ன செய்யும்? கக்கினது தின்னும். அப்படின்னாதான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் அப்படி செய்யறாங்க சொல்லி நாய் உதாரணம் வச்சு பேசுறாரு. சில பேர் முந்தியெல்லாம் அந்த மாதிரி ஒரு சில பாவங்கள் விட்டுட்டு திரும்பி அந்த பாவத்தை செய்யும் போது நீங்க என்ன செய்யறீங்களா? நாய் கக்கினது தின்னது போல மறுபடி நீங்க அந்த பாவத்தை நீங்க செய்வீங்க. அந்த மாதிரி தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ மத்தேயு புஸ்தகம் 15:20 சொல்லப்பட்டிருக்கு, பிள்ளைகளை அப்போ நான் என்ன நாய்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஆனா நாய்கள் ஏன் போய் நக்குனாங்க? நான் கேள்விப்பட்டேன் நாயோட நாக்குல எச்சில வந்து என்ன இருக்குன்னா, the saliva got a healing power. நான் அந்த காலத்துல நான் பேசுறேன். அந்த காலத்துல ஜப்பான் காலத்துல வந்து ஜாண்டிஸ் வந்துச்சுன்னா என்ன செய்வாங்க தெரியுங்களா? ஜாண்டிஸ் வந்துச்சுன்னா அந்த காலத்துல ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னே ஜாண்டிஸ் வந்து என்ன செய்வாங்க தெரியுங்களா? தாய் பால் கண்ணுல ஊற்றுவாங்க. அதான் மருந்து தெரியுமா? They give mother's milk. So I heard they bring their many people, they bring their dog to lick their wound. The saliva has a healing power. பாருங்க, கடவுள் வந்து அவர் வந்து பெக்கர் வந்து அவருக்கு தான் காசு இல்லை. எப்படி போய் டாக்டரை போய் பார்க்கணும்? கடவுளுக்கு நீ கீழ்ப்படியா நடக்கும் போது கடவுள் வந்து எல்லா காரியத்தை உங்க காரியத்தை எல்லாம் சாப்பாடு பத்தி அவருக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. மருந்து பத்தி visiting doctors coming to the house. Dog become doctors. அப்போ பாருங்க, கடவுள் வந்து அப்போ தரித்திரன் ஆண்டவர் சொல் தரித்திரன் பத்தி பேசுறாருன்னா, தரித்திரன் வந்து அவருக்கு வந்து ஒரு வேலை இல்லை. எந்த நேரமும் என்ன செஞ்சிருப்பாரு? சபையில உட்கார்ந்து இருப்பாரு. நான் வீட்டுல உட்கார்ந்தா என்ன செய்ய போறேன்? எப்ப பார்த்தா சபையில போய் உட்கார்ந்து இருப்பாரு. சபையில பாஸ்டர் ஒரு வார்த்தை அவருக்கு சொல்லி இருப்பாரு. என்ன வார்த்தை பாஸ்டர் சொல்லி இருப்பாரு? நீங்க நினைக்கிறேன் நான் ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 18வது தயவு செய்து எல்லாரும் திறந்துடுவோம். ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி இடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவர்கள் அல்ல என்று எண்ணுகிறேன். அப்போ பாஸ்டர் சொல்லியிருப்பாரு, லாசரஸ் கேளு, நீ இப்போ பிச்சைக்காரா இருக்கிற, நீ பூமியை ரொம்ப சாப்பாட்டுக்கு நீ கஷ்டப்படுற, டாக்டரை போய் பார்க்க. ஆனா எந்த கஷ்டம் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட் தான்.
ஆனா பரலோகத்துல வந்து நித்தியமா நீ பரலோகத்துல எப்படி இருக்க போற? சுகமா. You suffer here, you enjoy there. சரிங்களா? You suffer here, you enjoy there. You enjoy here, you suffer there. அப்போ இப்படி வந்து அப்போ பாஸ்டரோட வார்த்தை கேட்டுட்டு அப்போ பாஸ்டர் சொல்லியிருப்பாரு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள்லாம் அநேகமா இருக்கும், ஆனா கர்த்தர் நின்று விடுவிப்பாரு. Righteous will suffer, but God will help you to come out from that suffering. So இப்படிதான் தரித்திரன் வாழ்ந்தாரு. அப்போ அதனாலதான் கடவுளோட வசனத்துக்கு அவர் கீழ்ப்படி நடந்தாரு. பாசோட வசனத்துக்கு அப்போ மறித்த பிறகு பாருங்க எப்படி நான் கேள்விப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் மறிக்கும் போது அநேக தேவ தூதர்கள் வருவாங்க அவரை அழைத்து பரலோகத்தை கொண்டு போறதுக்காக. ஆனா ஒரு அவிசுவாசி மறிக்கும் போது எல்லா பயங்கரமான கருப்பு உடுப்பு போட்டுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு சித்தம் இருந்தா நரகம் மோட்ச பத்தி ஒரு வீடியோ இருக்கு, நான் அனுப்பிட்டு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அப்போ நீங்க பாருங்க நரகத்துல எப்படி மனுஷன் வேதனைப்படுகிறான்னு ஒரு பாஸ்டரோட டாக்டர் சொல்ல சாட்சி கொடுக்குறாங்க, ஆச்சரியப்படுவீங்க. அப்போ பாருங்க, அப்போ அந்த தரித்திரன் ஏன் பரலோகத்துக்கு போனா தெரியுங்களா? வாரம் தேவ மறக்காம தேவ வசனத்தை கேட்டாரு. அவருக்கு சாப்பாடுக்கு கவலை இல்லை, அப்புறம் டாக்டர் கவலை இல்லை. அப்போ டாக்டர் see when you obey God, obedience is better than sacrifice. கீழ்ப்படிதல் பார்க்கிலும் பழைய பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அவசியம். You obedient, you got to obey whatever God tells you, you can obey. You in the young age like you know the secret, when you grow up you will be a very very successful man or woman. சரிங்களா? அப்போ சரி வாங்க இப்போ வந்து போவோம். சில பேர் சொல்றாங்க செத்த பிறகு நான் எங்க போற தெரியாதுங்க, நான் செத்துட்டா என்ன நடக்குதுன்னு தெரியலங்க. ஆனா தயவு செய்து ஆண்டவர் நம்மளுக்கு பரலோக பத்தி எழுதியிருக்கிறாரு, நரக பத்தி எழுதியிருக்கிறாரு. தயவு செய்து மறக்காதீங்க, எல்லாரும் தயவு செய்து பார்ப்போம். அப்போ சிஸ்டர் படிக்க நான் நினைக்கிறேன் 23. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டார். 24. அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் துணியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். பாத்தீங்களா? நரகம் இருக்கா இல்லையா? கதை இல்லைங்க, இந்த நரகம் இருக்கு. அப்புறம் இந்த பணக்காரன் வந்து யார் நரகத்தில் இருக்கிறாரு? சட்ட பிரகாரம் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, இவருடைய சபைக்கு எவ்வளோ செஞ்சிருக்கு, பணம் கொடுத்துருக்கு, எல்லாம் செஞ்சிருக்கு, கட்டாயம் பரலோகத்தில் இருப்பான்னு எல்லாரும் நினைச்சிருக்காங்க. ஆனா தரித்திரன் ஐஸ்வர்யவான் நரகத்தில் வேதனைப்படுகிறார். ஆண்டவர் வந்து இந்த எச்சரிப்பு 25 படிக்கல நான் படிக்கிறேன். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில உயிரோட இருக்கும் காலத்தில் உன் நன்மையை அனுபவித்தாய், லாசரஸ் அப்படியே தீமையை அனுபவித்தாய், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறான். See, இந்த பூமியில you can learn this. சர்ச் போறதுக்கு கஷ்டமா இருக்கும், டிரான்ஸ்போர்ட் இல்லைங்க, எப்படி சர்ச்சுக்கு போறது? ஆனா கல்யாணத்துக்கு ஒரு இன்விட்டேஷன் வந்துட்டா டாக்ஸி பிடிச்சிட்டு என்ன குடும்பமாக போயிடும். சர்ச்னா டிரான்ஸ்போர்ட் இல்லைங்க. நிறைய பேர் சொல்றாங்க, எப்படி போறதுங்க? I am begging you, learn this.
இந்த ஐஸ்வர்யவான் பாருங்க, ஐஸ்வர்யவானுக்கு தரித்திரனுக்கு வித்தியாசம் இருக்குங்க. ஐஸ்வர்யவான் நினைச்சிருக்காரு, நான் சொல்றேன் சில ஐஸ்வர்யம், நான் எவ்வளோ செஞ்சிருக்கேன் கடவுளுக்கு, சபை கட்டிருக்கேன், இது வாங்கியிருக்கேன், கட்டாயம் கடவுள் வந்து என்னை பரலோகத்தில் இடம் கொடுத்துருக்காரு. தயவு செஞ்சு அது நடக்காத காரியம். சேஞ்ச் யோர் மைண்ட் கான்செப்ட். அது நடக்காத காரியம். அப்போ இவரு வந்து என்ன செய்தார் தெரியுங்களா? இவர் என்ன செஞ்சாருன்னா, நான் காலையில் தான் எழுதுனேன். ஓகே, ஓகே, யா. ஓகே, அது அப்புறம் பார்த்துருக்கோம். அப்போ ஒரு கேள்வி, சில கேள்விகளுக்கு கேள்வி சொல்லிட்டு போயிடுவோம். Why the beggar was in heaven, the man was in hell? ஓகே, யா, எதனால பெக்கர் வந்து பரலோகத்தில் இருக்கிறாரு, ஐஸ்வர்யவான் வந்து நரகத்தில் இருக்கிறாரு? கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 ஆண்டவர் வசனம் சொல்லுது, ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன செய்யணும்? நீங்க மேலானவை தேடணும், மேலானவை. அப்போ இந்த தரித்திரர் என்ன செஞ்சாரு? தரித்திரர் எப்ப பார்த்தா அவர் மைண்ட்ல வந்து பரலோகம் தான், பரலோகம் பத்தி நினைச்சிருப்பாரு. பரலோகத்தை எப்படி இருக்கும், பாசல் கொடுத்தா வசனங்கள், பரலோகம் பத்தி அவர் நினைச்சிருக்கா, பூமி பத்தி அவர் நினைக்கவே மாட்டாரு, பரலோகம் பத்தி நினைச்சிருக்காரு. ஆனா ஐஸ்வர்யவான் என்ன நினைச்சார் தெரியுங்களா? அவர் வந்து அவர் பணக்காரர். ஐயோ, இன்னைக்கு அந்த ஒரு கேஸ் இருக்கு, இங்க கான்ட்ராக்ட் இருக்கு, இங்க இந்த இருக்கு, அந்த இந்த இருக்கு, நான் என்ன செய்யணும், என்ன செய்யணும், என்ன செய்யணும், அதெல்லாம் ஒரு செட்டில் பண்ணணும். நான் நினைக்கிறேன், Holy Spirit, thank you, Holy Spirit. You turn with me to Luke chapter 40. Oh, and thank you, Holy Spirit. Thank you, thank you, thank you, thank you. Thank you, Lord, thank you. பாருங்க, இப்படிதான் மனுஷன் வாழ்றாங்க. Luke chapter 40. Holy Spirit is so beautiful and I love you, Lord. 14. ஓகே, ரொம்ப முக்கியம். 14, 16, 17 படிங்க. அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தார். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்கள் இடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். ஓகே, அப்போ இது வந்து ஞாயிற்றுக்கிழமை வசனம் சொல்லுது, 6 நாளில் நீங்க வேலை செய்யணும், 6 நாள் நீங்க வேலை செய்யுங்க, 7வது நாள் வரை கர்த்தருடைய நாள். அப்போ பழைய ஏற்பாடு நீங்க படிச்சா பயந்துடுவீங்க. நீங்க சப்பாத் டே நீங்க எதாவது போய் வேலை செஞ்சா உங்களுக்கு கல்லு அடிக்கும். ஆனா புதிய ஏற்பாடு வந்து நம்ம கிருபை காலத்தில் இருக்கிறோம். ஆனா அதே 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 காரியத்தை பாண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. 6 நாளில் நீங்க வேலை செய்யுங்க, 7வது நாளில் இங்க இருக்கணும், நீங்க சர்ச்சில் இருக்கணும். சர்ச்சில் வந்து இந்த மனுஷன் வந்து ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணிருக்கிறாரு. என்ன மாதிரி விருந்து இது நீங்க நினைச்சு பார்த்தீங்களா? என்ன மாதிரி விருந்து? What type of dinner did a rich man prepare for that? அழைக்கப்பட்டவருக்கு தெரியுங்களா? எல்லாருக்கும் இல்ல, அழைக்கப்பட்டவருக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுத்திருக்காரு. யார் அழைக்கப்பட்டிருக்கீங்க? நீங்க
நம்ம இன்னைக்கு உட்காந்துருக்க எல்லாரும் கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கோம். இது இது என்ன மாதிரி விருந்து கடவுள் வந்து கூப்பிட்டுருக்காரு கேட்டுருக்காரு. என்ன மாதிரி விருந்து? விருந்து விருந்து பத்தி பேசுவோம். கல்யாண விருந்து. ஓகே. என்ன என்ன what God has prepared for you? What did God prepare for you? ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் உங்களுக்கு என்ன கொடுக்குறார்? ஞாயிற்றுக்கிழமை அழைக்கப்பட்டவர்கள் மட்டும் நான் கடவுள் கொடுப்பாரு. போய் கூப்பிடுங்க கூப்பிடுங்க. அப்போ this is what happening in our every church. பாருங்க என்ன செய்யறாங்க. மற்ற படிக்க சார். விருந்து வேளையில் ஊழியக்காரரை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லோரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டு, நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றார். 19 வேறொருவன் 500 மாடு கொண்டு அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றார். 20 வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றார். உங்களுக்கு வந்து 6 நாளை கடவுள் உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்க என்ன வேணுமானாலும் செய்யுங்க. ஆனா 7வது நாளே உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆகாது. நிறைய ஐஸ்வர்ய பத்தி என்னோட பிரசங்கம் மட்டும் இல்லை, மாஸ்டர்களா என்ன பேசினாங்க சொல்லி நிறைய பேரோட பிரசங்கம் கேட்டு தான் இந்த வாய் எதனால நீங்க நினைக்கிறீங்க ஐஸ்வர்யா வந்து நரகத்தில் எதனால தெரியுங்களா? எதனால் நரகத்தில் இருக்கிறாரு? கடவுள் அவரை நரகத்துக்கு அனுப்பினாலா, அவர் சொந்தமா போனாலா? கடவுள் வந்து மனுஷனுக்கு நரகத்துக்கு அனுப்புவதே இல்லை, தெரியுங்களா? மனுஷன் வந்து மனுஷனுக்கு நரகத்துக்கு அனுப்புவதில்லை. வசனம் சொல்லுது ஏஞ்சல்ஸ் அப்புறம் தேவ தூதர்களுக்காக நரகம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கு. மனுஷன் வந்து they chose to go to this place. ஒரு பாஸ்டர் சொன்னாரு, the Isidore one, what was wrong with him now? அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்ச்சி இல்லை. வசனம் அவருக்கு என்ன தெரியாது, சரியா வசனம் கூட தெரியாது அவருக்கு. நான் பாருங்க, சில காரியங்கள் இன்னைக்கு கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. தரித்திரனுக்கு தெரியுது நரகம் இருக்கு, மோட்சம் இருக்கு, அதெல்லாம் கேளுங்க. ஆனா ஐஸ்வர்யவான் தெரியவே தெரியாது ஒரு நரகம் இருக்குன்னு. அதனால்தான் ஆண்டவர் நீங்க லூக்கா புஸ்தகம் 12:20 நீங்க படிச்சு பாருங்க. மதிக்கேடனே he calls fool. அவர் சொல்றாரு, நீ பணம் சம்பாதிச்சுட்டு மறந்துட்டியா? நீ இன்னைக்கு சாவ போற, இன்னைக்கு செத்த போற. இன்னைக்கு நீ சேர்க்க வச்சிருக்கிற பணம் யாருக்கு சொந்தம்? அதனால்தான் பணம் நிறைய போடுறாங்க. வசனம் சொல்லுது, இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள், நான் உங்களை கை விடுவதும் இல்லை, உங்களை விலக்கி போவதும் இல்லை. நான் சொல்றேன், என்னோட சாட்சி நீங்க கேட்டு நம்ப மாட்டீங்க. பாஸ்டர் போய் சொல்றாரு, மனைவி இருக்காங்க. நான் 78 நான் கல்யாணம் பண்ணேன். என்னோட சம்பளம் சர்ச்சில் எவ்வளவு கொடுத்தாங்க தெரியுங்களா? 600 வெளியில இருந்து ஒரு கோசம் எடுத்துட்டா எவ்வளவு இருக்கா இருக்கும்? பண்ணியிருக்காங்க. அவங்கள நான் சந்திக்கும் போது நான் அவங்க போய் ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் கேட்டேன், என் சம்பளம் 60 வெளி. Do you want to marry me or not? I was very honest. உண்மை சொல்றேன்.
60 சம்பளம். ஏன் நான் கல்யாணம் கட்டி பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு காடி இல்லை, வீடு இல்லை, ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் லைக் தட் நோ. ஆனால் டுடே God has blessed me. உங்ககிட்ட எல்லாம் இருந்துச்சுன்னா கடவுள் எப்படிப்பட்ட you never know lah. I tell you, உங்ககிட்ட எல்லா பணம் வீடு எல்லாம் இருந்துச்சுன்னா கடவுள் எப்படிப்பட்ட நீங்க ருசிக்கவே முடியாது. ஆனால் 60 வெளியில குடும்பம் நடத்தி 2 பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இருக்கிறது போதும் என்று நீங்கள், நான் உங்களை கை விடுவதில்லை, உங்களை வேலைக்கு போகணும். Be content what you have. God will never leave you or forsake you. That's a promise of God. Appo young people, if you can learn this, God will, I'm asking God, God speak to the young people. ஆண்டவரே பேசு, ஆண்டவரே பேசு. அப்போ நம்ம இந்த காரியத்தை பேச முடியும். அப்போ இதே மாதிரி தான் நிறைய பேர் போன ஞாயிற்றுக்கிழமை ரேச்சல் தான் சொன்னாங்க, நான் இடத்துக்கு போகிறேன் பஸ்ன்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமா. ரெஸ்ட் ஆஃப் யூ நீங்கள் எங்கே இருந்தீங்க? வேர் யூ த லாஸ்ட் சண்டே வேலைக்கு போனீங்களா? கம்பெனி கூப்பிடுச்சா? இல்லாட்டி வீட்டில் தூங்கிட்டே இருந்தீங்களா? காட் ரெக்கார்ட்ஸ். நீங்கள் நினைக்காதீங்க கடவுள் ஒன்றும் தெரியாது. அதனால தான் ஐஸ்வர்யமன் பார்த்துட்டு என்ன சொன்னார், மகனே நீ பூமியில இருக்கும் போது என்ன நல்லா குமாரம் அடிச்சேன், கடவுள் பத்தி ஒரு கவலை இல்லை, ஒண்ணும் இல்லை. அங்க லண்டன் அமெரிக்கா அங்க. ஆனா தரித்திரன் என்ன நேரம் சபையில உட்கார்ந்துட்டு வசனம் கேட்டுட்டு இருந்தாரு. இப்போ உங்க டைம் வந்துச்சு. இதே மாதிரி உங்க வாழ்க்கையில நடக்கும். நான் சொல்றேன் ஒரு காரியத்தை, ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் நீங்க எவ்வளோ ஆயுதப்படி கடவுள் வசனத்தை வச்சிருக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நிறைய பேர் ஒரு நாள் ஒரு சண்டே, 2வது சண்டே டிசப்பியர். எங்க போறாங்கன்னு தெரியாது, எங்க போறாங்க தெரியாது, ஏன் போறாங்க தெரியாது. ஆனா உங்களுக்கு கடவுள் எச்சரிக்கிறார். போன ஞாயிற்றுக்கிழமை யார் வரல, கடவுள் உங்களுக்கு எச்சரிக்கிறாரு, மகனே இந்த பூமியில நல்லா என்ஜாய் பண்ணு, என்ன வேணும் செய். ஆனா காலம் வரும், தரித்திரர் எப்படி கஷ்டப்படுறாரு அது மாதிரி நீ கஷ்டப்படும். சரிங்களா? ஒரு முக்கியமான காரியத்தை நான் மறந்துட்டேன், சீக்கிரமாக போயிடுவோம். பாருங்க, 2 பேர் இறந்துட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க. செத்துட்டாரு, செத்துட்டா. 2 பேர் செத்துட்டாங்க, அடக்கம் பண்ணியாச்சு, உயிர் போயிடுச்சு. ஆனா 2 பேரு எப்படி வந்தாங்க? How did they come? எப்படி வந்தாங்க? 2 பேரு செத்துட்டாங்க, ஐஸ்வர்யவன் செத்துட்டாரு, அடக்கம் பண்ணியாச்சு, ஃபேக்டரி மாறிட்டாரு, செத்து அடக்கம் பண்ணியாச்சு. ஆனா திடீர்னு யாரு? தரித்திரன் உயிரோடு இருக்கிறாரு. என்ன? ஆபிரகாம் மடியில உட்கார்ந்து இருக்கிறாரு, லாசரு செத்துட்டாரு, ஆனா எங்க இருக்கிறாரு? நரகத்தில் இருக்கிறாரு. எப்படிங்க? எப்படிங்க சார் சொல்லுங்க, எப்படி 2 உயிர் வந்து அவருக்கு உயிர் எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு அந்த உயிர்? ஆத்மா கொஞ்ச நேரம் டைம். ஆத்மா வசனம் சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்மா சாபம், எல்லா ஆத்மா என்னுடையது. அப்போ இவர் பணக்காரர் நரகத்தில் இருந்தார்னா அவர் சரீர சாப்பாடு தான். எப்போ பார்த்தா நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருப்பாரு, பெஸ்டான சாப்பாடு சாப்பிட்டுருப்பாரு. ஆனா அவர் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சாப்பாடு இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஒரு மாசத்துல ஒரு வாட்டி தான் சர்ச்சுக்கு போவாரு. ஏன்னா இன்னைக்கு லண்டன்ல மீட்டிங் இருக்கு, அமெரிக்காவில் ஒரு மீட்டிங் இருக்கு. பாருங்க, பிசாசு எப்படி ஒரு மனுஷனை வஞ்சிக்கிறாங்க பாத்தீங்களா?
அவர் மறந்துட்டாலே அவர் ஒரு ஆத்மா இருக்கு. ஆத்மா நான் சொல்றேன் உங்களுக்கு, உங்க ஆத்மா சாகவே சாகாதீங்க. ஆனா உங்க ஆத்மாக்கு எவ்வளோ நேரம் எடுத்து நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்க? எவ்வளவு நேரம் சாப்பாடு கொடுக்குறீங்க? சரி, ஆத்மா எப்படி வந்துச்சு? யாராவது சொல்ல முடியுமா? சரியா, நிறைய வயல படிப்பாரு. ஆத்மா எப்படி வந்துச்சுங்க சொல்லுங்க. யாராவது anybody பின்னால? சரி, ஆத்மா 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 how did the soul come from? Where? Jesus வாசத்துல ஆத்மா. Very good, very good. நீங்க 2:7 படிக்கும் போது மண்ணை எடுத்து பாத்தீங்களா? வெரி குட், நல்ல கேளுங்க பின்னால இருக்கவங்க. அப்போ 2:7 ஆதியாகம புஸ்தகம், மண்ணை எடுத்து உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஓதினாரே, மனுஷன் ஜீவ ஆத்மானாரே. உங்க ஆத்மா அழியாதே, உங்க ஆத்மா அழியாதே. அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும்? சரீரத்தை அதிகம் கவனிக்காம ஆத்மாவை கவனிக்கணும். இப்போ சில பேரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நீங்க வசனத்தை கேட்குறீங்க, 2 ஞாயிற்றுக்கிழமை வராம இருக்கீங்க. வீட்டுல நீங்க எவ்வளோ வசனத்தை நீங்க படிக்கிறீங்க தெரியாது, எவ்வளோ அவருக்கு சாப்பாடு கொடுக்குன்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்க இன்னும் செய்யுங்க. எவ்வளோ டைம் உங்க சரீரத்துக்கு கொடுக்குறீங்க, எவ்வளோ டைம் உங்க ஆத்மா கொடுக்குறீங்க. பாருங்க பாருங்க, மனிதனே பாருங்க, சரீரத்தை நம்ம அடக்கம் பண்ணும்போது இந்த மண்ணு எடுத்துட்டு சொல்லுவோம், மனிதனே நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு போகணும். அப்போ நீங்க எவ்வளோ ஆயிரம் துணி, சாப்பாடு, அவருக்கு பெட்டு, வீடு எவ்வளோ நீங்க செலவு பண்ணீங்க, வீணா போச்சு. ஆனா இவருக்கு எவ்வளவு பணம் செலவு பண்றீங்க? டேப் வாங்கி கேட்கிறீங்களா? வேற வசனம் படிக்கிறீங்களா? அது அப்போ உங்க ஆத்மா போல் இவரு நான் எழுதி வச்சிருக்கிறேன், நீங்க வளரும்படிக்கு புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திரு வசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலம் மேல வாங்கி எவ்வளோ பசியா இருக்கிறீங்க வசனம் மேல. நீங்க சாப்பிட்டா தான் உங்க ஆத்மா, உங்க ஆவி, உள்ளான மனுஷன் வளரும். ஒரு பாஸ்டர் சொன்னாரு, இவர் இந்த பணக்காரர் வந்து நரகத்தில் இருக்கிறாரு, அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவருக்கு என்ன இல்லை, வளர்ச்சி இருக்கு. அவர் எந்த நேரம் மீட்டிங் அங்க போக அவரு ஒரு ஆத்மாக அவருக்கு மறந்துட்டாரு. நீங்க என்ன செய்யக்கூடாது, இன்னிலிருந்து உங்களுக்கு ஒரு ஆத்மா. காலையில பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிட்டீங்க அப்படிங்கள சரீரத்துக்கு, ஆனா காலையில எழுந்திரிச்சு யாராவது வசனம் படிச்சீங்களா? சரீரத்தை நெக்லெக்டிங் வசனம் சொல்லிட்டு எவ்வளோ பெரிதான ரட்சிப்பு குறித்து நீ கவலைப்படாம இருந்தா தண்டனைக்கு எப்படி தப்புவீங்க? கடைசியாக so much honestly நீங்க மறுபடி I will show you how God angry people when they absent from the சரி சார், மறுபடி 27 படிங்க சார். லூக்கா புஸ்தகம் 16 ரொம்ப முக்கியமான வசனம், 27 படிங்க. அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு. பாருங்க, boleh விளங்கிச்சா உங்களுக்கு? those who did you understand? He did not know hell is a suffering place. அவர் தெரியாது நரகம் வேதனை உள்ள இடம். அவ்வளோ பிஸியா இருக்கிறாரு. நரகம் அது ஒரு வேதனை உள்ள இடம் அவருக்கு தெரியாது. நரகத்துல போன பிறகுதான்
அவர் தூங்கி இருப்பாரு. தூங்கிட்டு திடீர்னு என்னடா ஏக்கம் ஆஃப்ல போயிடுச்சா, என்ன சூடா இருக்கே, அப்படிதான் நடந்திருக்கோம். உண்மை சொல்றேன், அப்படிதான் நடந்திருக்கோம். திடீர்னு எழுந்திரிச்சு பார்க்கிறாரு, சூடா இருக்கு, தாகமா இருக்கு. அப்பதான் பார்க்கிறாரு, நரகத்தில் இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? நரகத்தில் இருக்கிறாரு. பாருங்க, ரட்சிக்கப்பட்டா, அவர் ரட்சிக்கப்பட்டிருந்தா அண்ணன்மார்கள் சொல்லியிருக்கணும் கூடாது, அண்ணே தம்பிமார்களே கேளுங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், மோட்சம் இருக்கு, நரகம் இருக்கு, நீங்க இயேசு விசுவாசிக்காட்டி நீங்க நரகத்துக்கு போவீங்க சொல்லிருக்கலாமா? சொல்லிருக்கூடாது. பாருங்க, அவர் சொந்தமா தெரியாது. He doesn't know there's a hell. Believers, please remember, நீங்க உட்கார்ந்திருக்கீங்க, hell is there, here. Hell is there. ஆனா the suffering, நம்ம இப்போ கஷ்டப்படுறது கொஞ்சங்க. ஆனா வசனம் சொல்லுது, மகா உபத்திர வழியாக நம்ம பரலோகத்துல பிரவேசிப்போம். மறக்காதீங்க, மகா எப்படி உபத்திரவம், much என்ன இங்கிலீஷ்ல tribulation will enter heaven. நினைக்காதீங்க, இங்க சொந்தம் அப்படியே பாஸ்டர் மாணவர்கள் அழகா புக்ல போடுறாங்க, so and so gone to be the Lord, gone to be the Lord. அவங்க இங்க போறான்னு நமக்கு தெரியாது. அவங்க நியூஸ் பேப்பர்ல ஐஸ்வர்யம் பத்தி போட்டிருப்பாங்க, என்ன gone to the Lord, gone to the Lord. He didn't go to the Lord, he was in hell. ரெண்டாவது, குடும்பத்துக்கு கூட சொல்லல, ஐயா அண்ணன்மார்களே, நம்ம இரவு பகலே நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஜெபிச்சிருக்கோம். ஆண்டவரே, நீ ரட்சித்திருக்க நம்மளை, ஆண்டவரே என் பிள்ளை நம்மளோட சொந்தக்காரங்களா, அப்பா காலை எந்திரிச்ச உடனே நம்ம சொந்தக்காரங்களை பார்த்து ரட்சிக்கப்பட்டவர்களுடைய அடியாளம். இவர் சும்மா பேருக்கு தான், சும்மா போறது வந்து பாசல் பொருள் வாங்கி கொடுக்கிறது. ஆனா ரட்சிப்புன்னு அவருக்கு தெரியாதுங்க. ஆனா ஐஸ்வர்யவான் அந்த வசனத்தை கேட்டு நடந்து, தரித்திரர் வசனத்தை கேட்டு, ஆண்ட வசனத்தை கேட்டு, வாசல் கீழ்படிந்து ரொம்ப கஷ்டத்தில் போயிருப்பாரு, சாப்பாடு இல்லாம. ஆனா அவருக்கு தெரியும், அந்த கொஞ்ச நாளைக்கு அந்த உலகத்திலே அவர் கஷ்டப்படுறாரு, ஒரு நாளைக்கு நித்தியமா பரலோகத்தில் இருக்க அப்படியே நடந்துச்சு. ஆனா ஒரு சேட் திங் என்ன தெரியுங்களா, நரகம் சில பாசம் சொல்லி கொடுக்குறாங்க, ரொம்ப நாளைக்கு ஆண்டவங்களை வைக்க மாட்டாங்க, கொஞ்ச நாள் அவங்க வச்சுட்டு எடுத்துட்டு, அது நடக்காத காரியம். நீங்க எவ்வளவு நாளைக்கு அங்க இருக்க போறீங்களா? நித்தியமா, நித்தியம், forever. I should help. அதனால think of your soul. எவ்வளவு நேரம் நீங்க நேரம் கொடுக்குறீங்க, உங்க சரீரத்துக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க, ஆத்மா எவ்வளவு சாப்பாடு கொடுக்குறீங்க, ரொம்ப முக்கியம். ஒரு டிசிஷன், மேக் a decision, ஒரு தீர்மானம் இருக்கு. ஆண்டவரே, அதனால தான் சொன்னேன், தலையில கை வச்சிருக்கேன், ஆண்டவரே நான் சரியா பைபிள் படிக்கிறது, ஆண்டவரே நான் சரியா ஜெபிக்கிறது, ஆண்டவரே ஆண்டவரே நான் ஐஸ்வர்யவான் நான் ஜீவிச்சிருக்கிறப்பா, என்னை மன்னியும் ஆண்டவரே. ஐயா, தொடர்ந்து என்னை மன்னித்து மறுபடியும் என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. நான் தரித்திரன் போல இல்லை, நான் ஜீவிக்க போகிறேன் ஆண்டவரே. உன்னோட வசனங்களுக்கு நான் கீழ்ப்படி ஜீவிக்க போகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் சபைக்கு மறக்காம வரப்போகிறேன் ஆண்டவரே. மறக்காம உன் வசனத்தை நான் கேட்க போகிறேன் ஆண்டவரே. மறக்காம காலையிலிருந்து ஜெபிக்க போகிறேன் சொல்லிட்டு தேவனை நோக்கி ஜெபம் எல்லாரும்